சார் இப்போ பார்க்க வந்து ஹோமோமார்பிசம். மார்பிசம் பற்றி பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு மார்பிசம் பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசம். ஸோ ஹோமோமார்பிசம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஹோமோமார்பிசம் என்ன கொடுக்குறாங்க, எஃப்ங்கிற ஒரு மேப்பு, எஸ்ங்கிறது செமி குரூப். இது என்னது, டூ டைப் ஆஃப் செமி குரூப் எடுக்கிறாங்க. செமி குரூப் அப்போ எஸ்கம்மா ஸ்டார்னு ஒரு ஆப்ரேட்டர் அங்கேருந்து கோடமின் செட்டுக்கு போகுது. அது வந்து டி கம்மா அனதர் ஒரு ஆப்ரேட்டர் டெல்டான்னு எடுக்கிறாங்க. இந்த டீங்கிறது என்னது, அனதர் செமி குரூப். அப்போ ரெண்டு செமி குரூப் இருக்குது. அந்த ரெண்டு டெமி குரூப்போட வச்சுக்கிட்டு எஃப் வந்து ஹோமோமார்பிசமாக இருந்ததுன்னா ஓகே, இது மேப்பிங். அப்போ இந்த மேப்பிங் வந்து எப்போ ஹோமோமார்பிசமாக ஆகும்னா டொமைனும் கோடமின் செட்டும் கம்பைன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா எப்போ ஏ இங்கே என்ன ஆப்ரேட்டர், ஸ்டார் ஆப்ரேட்டரா, அப்போ டொமைனோட ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, இங்கே கோடமைனோட ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு வந்து டெல்டா எஃப் ஆஃப் பி. கரெக்டுங்களா. அப்போ இங்கே என்ன வந்து ஃபார் எவ்ரி ஏ கமா பி இன் எங்கது டொமைன் செட் எஸ் கமா எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எங்கே இருக்கும், கோடமைன் செட் இருக்கும் டி. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஃப் இஸ் ஹோமோமார்பிசம். F is homomorphism. Otherwise, it's not a homomorphism. சரியாமா. அப்போ ஹோமோமார்பிசம் என்னது, இது செமி குரூப் ஹோமோமார்பிசம். ஏன்னா இங்கே செமி குரூப் பற்றி பேசுகிறோம். செமி குரூப்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், செமி குரூப்னா டூ கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் அண்ட் அசோசியேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான ஹோமோமார்பிசம் ஃபார் செமி குரூப். ஃபார் செமி குரூப். அப்போ மோனாய்டுக்கு என்ன ஆகும், மோனாய்டுக்கு இதே டெஃபினிஷன் தான். அப்போ மோனாய்டுனா என்ன ஆகும், மோனாய்டுனா இங்கே என்ன எடுக்கிறீங்க, செமி குரூப் படத்துல மோனாய்டு எடுக்க போறீங்க. இதே டெஃபினிஷன் தான் செமி குரூப் படத்துல என்ன ஆகும் போது மோனாய்டு எடுக்க போறீங்க. சரிங்களா, அவ்வளோதான். செமி குரூப் படத்துல மோனாய்டு எடுத்தீங்கன்னா இஸ் எஃப் இஸ் எ ஹோமோமார்பிசம் மோனாய்டு. அது என்ன செமி குரூப்பாக இருந்ததுன்னா ஹோமோமார்பிசம் செமி குரூப். ஓகேங்களா. அப்போ ரெண்டும் ஒரே டெஃபினிஷன் தான். என்ன அடிஷனல் ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அடிஷனல் இங்கே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, அசோசியேட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ மோனாய்டுனா என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட் லா அண்டு ஐடென்டிட்டி லா. இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் மோனாய்டு. ஸோ அவ்வளோதான். ஹோமோமார்பிசம் செமி குரூப்னா இதே டெஃபினிஷன் தான். அதே மாதிரி மோனாய்டுனா இதே டெஃபினிஷன் தான். பட் கண்டிஷன் வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து மூணு கண்டிஷன். அஸ்பர் ஃபார்முலா அப்படி இந்த கண்டிஷன் தான் ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன். சரிங்களா. இதில் டவுட் இருக்குங்களா. குரூப்பாக இருந்தாலும் இதே டெஃபினிஷன் தான். ஜிங்கிறது குரூப் எடுத்துக்குவாங்க, ஜியாக இருந்தால் குரூப் எடுத்துக்குவாங்க. இதுக்கு அதே டெஃபினிஷன் தான்.